ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்றைக்கி நம்ம ஃபைபர் சேலஞ்சில் பார்க்கக்கூடிய சாப்டர் த லிவிங் வேர்ல்டு. அண்ட் லிவிங் வேர்ல்டு சாப்டர் நீட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் தான். அதுக்கான காரணம் என்னென்னா, பழைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணும்போது இந்த சாப்டர்லேருந்து அதிகபட்சமாக ஒரு கொஸ்டின் இல்லைனா 2 கொஷின், இதை தாண்டி அதிகமாக கொஷின்ஸ் வந்ததில்லை இந்த சாப்டர்லேருந்து. ஸோ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஷின் 1லேருந்து 2 கொஷின் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் சம்டைம்ஸ் லிவிங் வேர்ல்ட்லேருந்து கொஷின் வராமல் கூட கொஷின் பேப்பர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போது நமக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடுவோம். Which of the following taxonomic category is observed in classification of animals but not in plants? And உங்கள் ஆன்சர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃபைலம். ஸோ எது வந்து அனிமல்ஸில் பார்க்க முடியுது, எது வந்து பிளான்ஸில் பார்க்க முடியறதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. டாக்ஸானமிக் கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டாக்ஸானாக கருதப்படுறது கிங்டம், லோவஸ்ட் டாக்ஸானாக கருதப்படுறது ஸ்பீசிஸ். கிங்டம்க்கு அடுத்தபடியான லெவலில் இருக்கக்கூடியது தான் இந்த ஃபைலம் ஆர் டிவிஷன். அனிமல்ஸாக இருந்தால் ஃபைலம் யூஸ் பண்ணுறோம், அண்ட் பிளான்ஸாக இருந்தால் டிவிஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. வாங்க செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடுவோம். பெட்டூனியா அண்ட் டட்டூரா பிலாங்ஸ் டு த ஃபேமிலி. அண்ட் உங்கள் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பெட்டூனியாவும் டட்டூராவும் இருக்கக்கூடிய ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொலனேசியே அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். சொலனேசியே அப்படின்ற ஃபேமிலி யூஸ்வலாக ஃபேமிலிஸ் எல்லாமே, எஸ்பெஷலாக பிளான்ட் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா CEAE அப்படின்னு தான் கம்ப்ளீட் ஆகும். நம்ம 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேபேசியே, பீஸ், பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேபேசியில் இருக்கும். சொலனேசியில் இந்த பெட்டூனியா, டட்டூரா, அது போக பொட்டேட்டோ, டொமேட்டோஸ், பிரிஞ்சால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொலனேசியில் இருக்கும். அனகாடியேசியேக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இந்த மேங்கோ. அண்ட் பிராசிகேசியேக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த ரேடிஷ் சாப்பிட்றோம் இல்லையா, முள்ளங்கி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராசிகேசியில் வரும். ஸோ பெட்டூனியாவும் டட்டூராவும் சொலனேசியே அப்படின்ற ஃபேமிலியில் வரும். அண்ட் CEAEன்னு முடிஞ்சால் அது ஒரு ஃபேமிலி. இதே வந்து ALES இப்படி முடிஞ்சதுன்னா அது ஒரு ஆர்டர். உதாரணத்துக்கு சொன்னோம்னா சாப்பின்டேல்ஸ், போயேல்ஸ், ரோசேல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்னு கன்சிடர் பண்ணுறோம். இது ஆனால் பிளான்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். CEAன்னு முடிஞ்சதுன்னா ஃபேமிலி, ALESன்னு முடிஞ்சதுன்னா ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். பெட்டூனியாவும் டட்டூராவும் சொலனேசியில் ஏன் பிளேஸ் பண்ணுறோன்னா, அது ரெண்டுத்துக்குமே சிமிலரான வெஜிடேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் ரீப்ரடக்டிவ் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியான ரூட்டு, ஸ்டெம், லீஃப் மாதிரியான வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸும் அண்ட் ஃப்ளவரிங் பேட்டர்ன், ஃப்ளவரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற ஒரு காரணத்தினால இது ரெண்டுத்தையுமே சொலனேசியே அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் பிளேஸ் பண்ணுறோம். வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஆன்சர்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, ஹையர் த டாக்ஸா மோர் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் வித் த மெம்பர்ஸ் வித் இன் த டாக்ஸான் ஷேர். அண்ட் இங்கே ஹையர் த டாக்ஸா இருக்கிறதுலே ஹையஸ்ட் டாக்ஸா எது? கிங்டம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டாக்ஸா. ஓகேவா? கிங்டம் ஹையஸ்ட் டாக்ஸான். ஹையஸ்ட் டாக்ஸாவில் இருக்கும்பொழுது நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு இடையில ஷேர் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ 2 கிங்டம் எடுத்துப்போமே, பிளான் கிங்டமும் அனிமல் கிங்டமும். அனிமல் கிங்டமுக்கும் பிளான் கிங்டமுக்கும் நிறையா கேரக்டர்ஸ் ஷேர் ஆகுமா, இல்லை குறைவான கேரக்டர்ஸ் ஷேர் ஆகுமா? குறைவான கேரக்டர்ஸ் தான் ஷேர் ஆகும் இல்லையா? ஏன்னா ரெண்டுமே வந்து யூகேரட்னு சொல்லலாம், ரெண்டுமே மல்டி செல்லார்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸாக நீங்கள் சிமிலாரிட்டிஸாக சொல்ல முடியும். அப்போது கிங்டம் மாதிரியான ஹையஸ்ட் டாக்ஸானுக்கு போகும்பொழுது மெம்பர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஷேரிங் கேரக்டர்ஸ் கம்மியாகும். அதாவது சிமிலாரிட்டிஸ் அமங் த மெம்பர்ஸ் குறைவாக இருக்கும். ஓகேவா? இதே வந்து நம்ம இருக்கிறதுலே லோவஸ்ட் டாக்ஸான் யார்? ஸ்பீஷீஸ்க்கு போனோன்னா நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ சிமிலாரிட்டிஸ் எங்கே அதிகமாக இருக்கும்னா லோவஸ்ட் டாக்ஸானில், சிமிலாரிட்டிஸ் எங்கே குறைவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டாக்ஸானில். ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் த டாக்ஸா மோர் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறையா கேரக்டர்ஸ் ஷேர் ஆகாது, கம்மியான கேரக்டர்ஸ் தான் ஷேர் ஆகும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹையர் த கேட்டகரி கிரேட்டர் இஸ் த டிஃபிகல்ட்டி ஆஃப் டிட்டர்மைனிங் த ரிலேஷன்ஷிப் டு அதர் டாக்ஸா அட் த சேம் லெவல். இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஹையர் கேட்டகரிஸ் போக போக நமக்கு 2 ஸ்பீசிஸ் ஆர்எல்ஸ் 2 கிங்டம் இல்லை 2 ஃபைலம் ஆர் டிவிஷன் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை டிட்டர்மைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? இப்போ வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். Who received the prestigious award which is collectively referred to as the Triple Crown of Biology? அண்ட் இதுக்கான சரியான ஆன்சரை ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஏர்னஸ்ட் மேயர். ஸோ ஏர்னஸ்ட் மேயர் ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜியை ரிசீவ் பண்ணியிருப்பார். 3 ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஃபார் பயாலஜி, பால்சன் ப்ரைஸ் அண்ட் க்ரஃபூட் ப்ரைஸ், இது 3த்தையுமே வாங்கியிருப்பார். அண்ட் இதை தான் வந்து ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜின்னு சொல்கிறோம். அண்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. அண்ட் நமக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், ICBN ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பாக்டீரியல் நாமன்கிளேச்சர். ஆக்சுவலாக பாக்டீரியாக்கான பேர், இதுக்கான பிரின்சிபல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியாலாம் யார் ப்ரொவைட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் நாமன்கிளேச்சர் ஆஃப் பாக்டீரியா, ICNBன்னு சொல்லுவோம், அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
அண்ட் இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது, அப்படி ஒரு கோட் கிடையாது. அண்டு சி இந்தியன் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சரும் கிடையாது, அது இந்தியன் இல்லை, இன்டர்நேஷ்னல். அண்ட் லாஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான ஆன்சர். நமக்கான சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கான சேலஞ்ச். உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க, எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்பினீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் பயோவாத்தியார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 சேலஞ்சோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, take a very good care of yourself, and this is me, Biovathya, saying Tata, bye-bye.